ஸோ வேங்கடேல ஒரு ஸ்கை ஸ்பெஷலாக பார்த்துட்டோங்க அகைன்ஸ்ட் SRH இன் மேட்ச் 55. ஒரு தரமான நாக், டிபிக்கல் ஸ்கை இன்னிங்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸ்கை ஸ்பெஷல்னு சொல்லலாம். டார்கெட் இன்னும் 174 ஃபார் மும்பை, பட் 31 ஃபார் 3. இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க அந்த டைம்ல. பேட் கமின்ஸும் புவனேஸ்வர் குமாரும் சும்மா பாம்பு விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா நியூ பால்ல. அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் ஒரு ஓவர்ல பேட் கமின்ஸை பீட்டன் ஆயிட்டே இருந்தாரு. எப்படியும் அந்த ஓவரை சர்வை ஆகினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் 60 மாதிரி தாங்க இருந்தது. டிபிக்கல் சூரியகுமார் யாதவ் ஒரு இன்னிங்ஸை தான் பார்த்தோம். 51 பால்ஸ்ல 102 நாட் அவுட், அன்பீட்டன் வித் 12 பவுண்டரிஸ், 6 சிக்ஸஸ். ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 200 சான்ஸே கிடையாதுங்க. நிஜமா ஆக்சுவலா மும்பை க்ரௌட் ஹாப்பியா இருப்பாங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. என்னதான் அவங்க டோர்னமெண்ட் விட்டு அவுட் ஆனாலும் அட்லீஸ்ட் சூரியகுமார் யாதவ் கமிங் இன்டு த ஃபார்ம் டெஃபினட்டா இட்ஸ் குட் திங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் தி ரிமைனிங் மேட்சஸ் பிளஸ் ஃபார் தி இந்தியா பர்பஸ். ஏன்னா வேர்ல்ட் கப் விளையாட போற இவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ்பெஷலி அவரோட அந்த லேப் ஷாட்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரைட் டிரைவா இருக்கட்டும், தூக்கி கவர்ஸ்ல அடிக்கிறதா இருக்கட்டும், நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸா பாக்குறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி சூரியகுமார் யாதவ் இந்த ஃபார்ம் அப்படியே வேர்ல்டு கப் இருக்கும் கண்டினியூ பண்ணுவாருன்றதை நம்ம நம்புவோம். ஸோ அவரோட இன்னிங்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.